ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே ஆஃப்டர்நூனுக்கான வீடியோ. இன்றைக்கி மதிய லன்ச் வந்து கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். கொத்தவரங்காய் வந்து அடிக்கடி செய்ய ஃபஸ்ட்லாம் எனக்கு அது என்ன காயினே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் சமையல். அப்போ வந்து இதுவும் வந்து பீன்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்படின்னு ஒரு காய் இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஆனால் வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலே கொஞ்ச நாள் நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த காயை. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போய் தான் நான் அடிக்கடி செய்ய ஆரம்பித்தேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு முன்னாடியும் அந்த லாஸ்ட்டில் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீன்ஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து தேங்காய், தனி மிளகாய் தூள், அப்புறம் சீரகம் இது மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் அப்படியே மசாலா மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதை போட்டுட்டேன். நல்லா ப்ரௌன் வரணும்னு தேவையில்லை, நார்மலாக வதங்கினாலே போதும். ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் விட மாட்டீங்க. ஏன்னா காய் பார்த்தா நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது. ஆனால் செஞ்சு பார்த்து நம்ம சாப்பிட்டா தான் அது வந்து ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட தோணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இது வந்து நான் காய் வந்து சீக்கிரம் அவ்வளோவா வேகாது. நம்ம நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னாக்கா. அதனால முன்னாடியே வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது சீக்கிரம் வெந்துடும். அதாவது இதுவில் வந்து குக்கரில் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு விசில் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக தனியாக கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது 10 மினிட்ஸ் ஆகிறதுக்கு நம்ம குக்கர்லேயே போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் இப்படி தான் செய்வேன். ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ சும்மா அதை பெரட்டி மட்டும் மசாலா மட்டும் வேகிறதுக்காக தான் நான் இப்போ போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூளில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஏன்னா மசாலா வதங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ விடுறோம். காய் நல்லாவே வெந்துடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம், காய் வெட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் இது ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு தான் நான் குக்கரில் போட சொன்னேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்மளுக்கு பீன்ஸ் சாப்பிட்ற டேஸ்ட்டு மாதிரி இருக்காது. இது காயிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து முட்டை போட்டு கூட செய்யலாம். நான் முட்டை போட்டும் செஞ்சுருக்கேன். அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், நல்லாவே வந்துச்சு பாருங்கள். இதோடு எடுத்துக்கலாம். ரொம்பவும் வேக விடாதீங்க, கொஞ்சம் பெரட்டி விட்டாலே போதும், அவ்வளோதான்.